music that you as an organism make is an interplay of the information in your DNA base pair sequence, but also the information embedded in your environment. What if consciousness is something fundamental to the fabric of reality? Matter, energy, space, and time come out of that. வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் ரமேஷ் தங்கவேல். இது ஏஐஎம்எல் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல். நவீன மனிதகுல வரலாறு என்ற இந்த நெடும் தொடரில் இன்று ஆதி மனிதர்களின் மரபணு தரவுகளின் அடிப்படையில் நம்முடைய முன்னோர்களின் காலத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள இருக்கிறோம். மனிதகுல வரலாற்றில் எழுதப்பட்ட வரலாறு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 5200 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் தொடங்குகிறது. உலகத்துல படிக்கக்கூடிய வகையிலான தொடர்ச்சியான வரலாற்று பதிவுகள் என்பது மெசபடோமியாவின் சுமேரியர்களிடம், அதாவது அவர்கள் களிமண் தட்டுகளில் எழுதியதிலிருந்து தொடங்குகிறது. அதே காலகட்டத்தில் எகிப்து, சிந்து சமவெளி மற்றும் பண்டைய தமிழகத்திலும், அதாவது பானையில் எழுதப்பட்ட குறிப்புகள் என்பதில் குறியீடுகள் வடிவிலான எழுத்து முறைகள் அந்த காலத்திலேயோ அல்லது முன்பாகவோ தனித்துவமாக தொடங்கி இருக்கின்றன. அங்கங்க துண்டு துண்டா நமக்கு கிடைத்த ஆவணப்படுத்தப்பட்ட எழுத்துக்களின் மூலமாக நம்முடைய மூதாதையர்களின் வரலாறு என்பதை பற்றி நாம் அறிய முற்படுகிறோம். செவி வழி செய்திகளை தாண்டி மனித வரலாற்றை மீள்கட்டமைப்பு செய்வதில் இந்த படத்தில் காட்டியிருக்கின்ற பல்வேறு அறிவியல் முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பற்றி நான் முன்பு பேசியிருந்தேன். இவற்றில் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறைகள் ஒன்றாக இணைந்து ஒரு காலம் என்பதை துல்லியமாக அடையாளம் காண உதவும் என்பதை பற்றி விரிவாக பேசியிருந்தோம். அதில் முக்கியமாக இந்த மரபணு தரவுகள் என்பவை எவ்வாறு நம்முடைய மூதாதையர் காலத்தை பற்றி அறிவதிலும் அவர்களுடைய காலத்தை சரியாக கணிப்பதிலும் பயன்படுகின்றன என்பதனுடைய அறிவியல் அடிப்படைகளை பல காணொளிகளாக பார்த்து வந்திருக்கிறோம். இந்த காணொளிக்கு முந்தைய பாகத்தில் நம்முடைய மரபணு தரவுகளை வைத்துக்கொண்டு எப்படி நம்மை நாமே ஒரு தரவு களம் போல பார்க்கலாம் என்பதை பற்றிய ஒரு நீண்ட காணொளியை பதிவிட்டிருந்தேன். நீங்கள் பார்க்கின்ற இந்த படத்தில் அந்த முந்தைய பாகங்களை காட்டியிருக்கிறேன். நண்பர்களே, இதுவரைக்கும் இந்த சேனலில் இந்த காணொளிகளை பார்க்காதவர்கள் பின்னால் நேரம் ஒதுக்கி இதை பார்க்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு நாம் ஆதி மனிதர்களுடைய மரபணு தரவுகள் பற்றி மிகவும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். மரபணு அறிவியலுடைய அபரிமிதமான வளர்ச்சியின் காரணமாக பண்டைய மனிதர்களுடைய உடல் கூறுகளில் இருந்து மரபணுவை பிரித்து அதனை வரிசைப்படுத்துவது, சீக்வன்சிங் செய்வது சமீபத்தில் சாத்தியமாகி இருக்கிறது. இந்த தரவுகள் நமக்கு சொல்கின்ற முடிவுகள் இதுவரைக்கும் நமக்கு காலம் காலமாக சொல்லப்பட்ட நம்முடைய வரலாற்றை பற்றிய பார்வையவே முழுமையாக மாற்றி எழுதியிருக்கின்றன என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகின்ற இந்த வீடியோவினுடைய திட்டம் இதுதான். இந்த வீடியோவில் நம்ம மனிதர்களுக்கு மனிதர் ஏன் மரபணு என்பது மாறுகிறது, காலப்போக்கில் அது எவ்வாறு மாறி வந்திருக்கிறது, மனிதர்களுடைய தந்தை வழி மற்றும் தாய் வழி ஹாப்லா குரூப்புகள், மொழி என்பதற்கு காரணமான ஜீன், ஆரியர்கள் மற்றும் திராவிடர்கள் என்ற விவாதத்தின் பின்னால் உள்ள மரபணு ரகசியங்கள், நம்மை இணைக்கின்ற மற்றும் பிரித்து ஆள பயன்படுத்தப்படுகின்ற மொழி, ஜாதி ஆகியவற்றின் அறிவியல் பின்னணி, இதையெல்லாம் பற்றி மிகவும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இந்த வீடியோ ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி. இது நீங்கள் போகிற போக்கில் கேட்குற ஒரு சினிமா பாட்டு மாதிரியோ இல்லை ஒரு சமையல் குறிப்பு வீடியோ மாதிரியோலாம் இருக்காது. நீங்கள் இதுக்கு நிறையா மெனக்கிடணும். காது கொடுத்து நேரம் கொடுத்து நிதானமாக உட்காந்து கேட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வருகின்ற பல விஷயங்கள் உங்களுக்கு பயன்படும். இந்த வீடியோ சீரீஸ்க்காக நான் கடந்த 2 ஆண்டுகளாக உழைத்து வருகின்ற பல்வேறு விஷயங்களை திரட்டி இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். சீரியஸாக ஆழமான அறிவியல் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்கள் மட்டும் மேற்கொண்டு பாருங்கள் நண்பர்களே. நான் டாக்டர் ரமேஷ் தங்கவேல். உங்கள் அனைவருக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத
கால இடைவெளிக்கு பிறகு நம்முடைய அடுத்த வீடியோ வெளியிடுகிறோம். இந்த கால இடைவெளியை பொருட்படுத்தாமல் இன்று என்னோடு மீண்டும் இணையும் உங்களை வருக வருக என்று மீண்டும் வரவேற்கிறேன். இந்த உலகம் பூரா மனுஷ இனம் பரவியிருக்கிறது. உலகத்துல பல்வேறு பாகங்களில் பிறந்து வளர்கின்ற மனிதர்கள் வேறு வேறான உடல் குணாதிசயங்களை கொண்டவர்களாக இருப்பதை பார்க்கிறோம். இது போன்ற மக்களிடையே ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருப்பது போல தோன்றினாலும் மரபணு ரீதியாக மொத்தமான தரவுகளாக எடுத்து பார்க்கும் பொழுது எந்த இரண்டு மனிதர்களுக்கும் இடையிலான மரபணு ரீதியான வித்தியாசம் என்பது 0.6% குறைவாக இருப்பதைத்தான் தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இந்த வித்தியாசம் என்பது சமகாலத்தில் அல்ல, இதுவரைக்கும் மனித குலத்தில் தோன்றியுள்ள எந்த இரண்டு காலத்தைச் சேர்ந்த எந்த இரண்டு மனிதர்களை எடுத்து கொண்டாலும் இந்த வித்தியாசம் இந்த அளவுக்கு குறைந்த அளவிலேயே இருக்கிறது. புள்ளியியல் ரீதியாக இந்த 0.6% என்பது ஒரு வித்தியாசம் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த உலகம் முழுதும் எல்லோரும் நாம் அனைவருமே தனித்தனியானவர்கள், வித்தியாசமானவர்கள் என்ற ஒரு கருத்தை நம்மீது திணிக்க முயல்வதை நாம் பார்க்கிறோம். நம்மை ஆடோர்களால் காலம் நெடுக்க நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகின்ற நீங்கள்தான் இந்த பூமியின் ஆதிக்குடிகள், நீங்கள் வித்தியாசமானவர்கள், உங்கள் இனம்தான் மேலானது என்ற வாதங்கள் கடைந்தெடுத்த பொய்கள் என்று மரபணு தரவுகள் நமக்கு திரும்ப திரும்ப விளக்குகின்றன. அப்படின்னா நமக்குள்ள ஏன் இவ்வளோ வேறுபாடு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது? முதல்ல இந்த வேறுபாடு வரணுமா? அதுக்கான காரணம் என்ன? அதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோமா? இந்த மனிதகுல வரலாறு என்ற இந்த சீரீஸில் நம்ம கால பயணத்தில் முன்னும் பின்னுமாக பலமுறை இந்த ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நாம் திரும்பவும் அந்த ஊஞ்சலில் செல் என்ற இடத்திலிருந்து திரும்ப தொடங்க போகிறோம். திரும்பவும் அங்கே இருந்தா அப்படின்னு மிரண்டாதீங்க. இந்த முறை நிறைய புதிய விஷயங்களை, சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நம்ம உடம்பில் இருக்கின்ற 23 குரோமோசோம் ஜோடிகளுமே நம்முடைய தாயார் மற்றும் தந்தை இருவரும் நமக்கு கொடுக்கின்ற சமமான கொடை அப்படின்னு பார்த்தோம். இந்த 23 குரோமோசோம்கள் வேறு வேறு நீள அளவுகளில் இருக்கின்றன என்பதையும் முந்தைய காணொளிகளில் நான் உங்களுக்கு விளக்கியிருந்தேன். 2 பெற்றோர்களிடம் இருந்து வருகின்ற அந்த குரோமோசோம்கள் ஒன்றாக இணைந்து தனித்துவமான ஒரு உடல் அமைப்பை ஒரு குழந்தைக்கு கொடுக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இது போன்று சந்ததிகள் நீளும் பொழுது ஒரு மனிதருடைய செல்லில் இருக்கின்ற மைட்டோகாண்ட்ரியா என்பதில் இருக்கின்ற DNA வைத்துக்கொண்டு ஒரு குழந்தையினுடைய தாயாருடைய வம்சாவழியை கண்டுபிடிக்கலாம் என்றும், அது மாதிரி ஒருவேளை அந்த குழந்தை ஆண் குழந்தையினில் அந்த குழந்தையினுடைய Y குரோமோசோமில் இருக்கின்ற மாறுபாடுகளை வைத்துக்கொண்டு அந்த பையனுடைய தந்தை வழியையும் நாம் அடையாளம் காண முடியும் அப்படிங்கிறத பற்றி முன்பே விரிவாக பார்த்திருக்கிறோம். போன வீடியோவில் கூட என்னுடைய தரவுகளை அதற்கு உதாரணமாக நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். காலப்போக்கில் தொடர்ச்சியாக ஏற்படுகின்ற மரபணு மாற்றங்கள் காரணமாக ஒரு 60,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தாய் மக்களாக இருந்த நம்மிடையே இப்பொழுது பரவலாக வித்தியாசங்கள் இருப்பதைப் போல நாம் பார்க்கிறோம். துருவ பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுக்கு குளிரை தாங்குகின்ற மற்றும் சூரிய ஒளியை எளிதில் கிரகிக்கின்ற வெளிரிய தோல் நிறம் போன்ற சில தகவமைப்புகளை இயற்கையானது வழங்கியிருக்கிறது. அதுவே இந்தியா போன்ற நிலநடுக்கோட்டு பகுதிக்கு அருகாமையில் வாழ்கின்ற மக்களின் சந்ததிகளுக்கு கடுமையான வெயிலை தாங்கக்கூடிய அடர்ந்த நிறமுடைய தோலை இயற்கை தகவமைப்பாக கொடுத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இவற்றில் எதுவுமே மேலானதோ அல்லது கீழானதோ கிடையாது. எல்லாமே அந்தந்த இடத்தில் உயிர் வாழ்வதற்கான தகவமைப்புகளாக இயற்கையினுடைய கொடையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு உலகத்தில் உள்ள 8 பில்லியன் மனிதர்களும் ஒரு தாய் மக்கள் என்பது உண்மையாக இருந்த போதிலும் அவரவர்கள் வாழ்கின்ற இடம், சூழ்நிலை, காலம் ஆகியவற்றை பொறுத்து இந்த இயற்கையானது மனிதர்களுடைய சந்ததிகளில் மரபணு மாற்றத்தை, அதாவது மியூட்டேஷன் என்பதை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த மியூட்டேஷன் அல்லது மரபணு மாற்றங்கள் ஏதோ தற்செயலாக நிகழ்ந்தவை என்று இதுவரை பரவலாக இருக்கின்ற இந்த டார்வினியன் கோட்பாட்டு நம்பிக்கை நவீன மரபணு அறிவியல் பார்வையில் இப்பொழுது கேள்விக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு இனக்குழுக்கள் மற்றும் அவர்களுடைய மரபணுவில் இருக்கின்ற வித்தியாசமான சில தகவமைப்புகள் எவ்வாறு அவர்கள் உலகத்தின் பல்வேறு கடுமையான
சூழ்நிலைகளில் உயிர் பிழைத்து வாழ்ந்து தங்களுடைய சந்ததிகளை பெருக்க உதவியிருக்கிறது என்பதை பற்றிய விரிவான காணொளிகள் இப்பொழுது யூடியூபில் நமக்கு கிடைக்கின்றன. அதில் சில வீடியோ இங்கே உங்களுக்கு லிங்கோட படத்தில் காட்டியிருக்கிறேன். உலகின் ஒவ்வொரு இனக்குழுவுக்குமே ஏதோ சில கூடுதல் தகவமைப்புகளை இயற்கை பரிசாக வழங்கியிருப்பதை இந்த காணொளிகளின் ஊடாக நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். பின்னால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து ஒவ்வொரு இனக்குழுக்களின் சிறப்பான தகவமைப்புகளை கொஞ்சம் தெரிஞ்சுங்க நண்பர்களே. குறிப்பாக இந்த வீடியோவில் திராவிட இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் சற்று கருப்பாக இருக்கிறார்கள் என்பதற்கான விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோக்களை பார்ப்பதன் மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுவீங்கன்னா, இந்த உலகத்தில் எந்த இனமும் மற்றொரு இனத்திற்கு எந்த வகையிலும் குறைந்ததோ அல்லது கூடுதலானதோ இல்லை அப்படிங்கிறது தான். பிறரின் உடல் கூறுகளாக, உதாரணமாக நீல கண், வெள்ளை முடி, கருப்பு தோல் போன்ற விஷயங்களாக நாம் பார்ப்பது எல்லாமே அவரவர் சந்ததிகள் அந்தந்த இடங்களில் உயிர் வாழ்ந்து பிழைப்பதற்காக இயற்கை நமக்கு போட்ட பிச்சை அப்படின்னு தான் சொல்லணும். மரபணு ரீதியாக எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நாம் அனைவருமே பிச்சைக்காரர்கள் தான். இதுல எதுக்கு சிறந்த பிச்சைக்காரன் அப்படிங்கிற ஒரு பட்டம்? மரபணு ரீதியாக குறை இல்லாத மனித இனமே கிடையாது. மரபணு ரீதியாக சிறந்த இனம் என்று எந்த இனமும் கிடையாது, இனிமேல் இருக்க போவதும் கிடையாது. அதனால இது போன்ற உடல் அமைப்புகளை வைத்து இதுதான் சிறந்தது என்று நாம கற்பனையாக விழுமியங்களை ஏற்படுத்தி அதை பிறர் மீது திணிப்பதை நிறுத்திக் கொள்வோம். உடல் அமைப்புகளை வைத்து பிற மனிதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்தணும் நண்பர்களே. ஒவ்வொரு மனித உயிருமே அல்லது ஒவ்வொரு உயிருமே மிகவும் ரேண்டமான ஒரு ஈவெண்ட் என்பதன் மூலமாக வாழ்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி தான். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரியான மரபணு மாற்றங்கள் ஏன் நிகழ்கிறது அப்படின்னு கேள்வி வரணும். இந்த இயற்கையானது முடிந்தவரை பெற்றோரிடம் இருக்கின்ற சிறந்த மரபணு கூறுகளை தேர்வு செய்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது என்று பார்க்கிறோம். இந்த மாதிரி தேர்வு செய்யும் பொழுது தவறான மரபணுக்கள் ஒருவேளை வந்தால் அந்த கூறுகளை கொண்டவர்கள் உயிர் பிழைப்பதே கஷ்டம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். முடிந்தவரை இந்த மாதிரி மரபணு கூறுகள் கடத்தப்படும் பொழுது சற்று நீண்ட கால அடிப்படையில் மற்றும் ஒவ்வொரு தலைமுறையிலுமே இயற்கையானது சின்ன சின்ன மாற்றங்களை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டே வருது. டார்வினியன் கோட்பாட்டின் அடிப்படையில் இந்த மாற்றங்கள் என்பவை ஏதோ தவறுதலாக இயற்கை நிகழ்த்துகின்ற பிழைகள் என்று இதுவரை பார்க்கப்பட்டு வந்திருக்கிறது. மிகவும் சமீபத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அறிவியல் புரிதல்களின் அடிப்படையில் இது போன்ற மியூட்டேஷன்கள் என்பவை பிழைகள் அல்ல, மாறாக நம்முடைய மரபணுவானது சுற்றுப்புற சூழல் காரணிகளோடு தொடர்ந்து உறவாடி வெளிப்புற மாற்றங்களுக்கு ஏற்ப தன்னை கொஞ்சம் மேம்படுத்திக் கொள்கின்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டியிருக்கிறேன். பின்னால் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த வீடியோவை கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சில டைம் ஸ்டாம்ப் எந்தெந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் வருது அப்படிங்கிறதையும் இங்கே உங்களுக்கு திரையில காட்டியிருக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவோட ஸ்பீக்கர் டாக்டர் அனிதா கோயல் அப்படிங்கிறவங்க. அவர் இந்த உயிருள்ள அமைப்புகளுக்கான ஒரு புதிய இயற்பியல் பார்வையை இந்த உரையில் முன்மொழிகிறார். ஆனால் உயிரினங்கள் என்று பார்க்கும் பொழுது அவை சுற்றுச்சூழலுடன் இணைந்த திறந்த அமைப்புகள் என்று பார்க்கிறோம். அதாவது ஓப்பன் சிஸ்டம்ஸ். சாதாரணமான இயற்பியலின் விதிகள் நம்மை விளக்குவதற்கு போதுமானதாக இல்லை. இப்போ கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லப்படுகின்ற உணர்வு, உயிருள்ள அனைத்துக்குமே இந்த உணர்வு என்பது யதார்த்தமான அடிப்படை பண்பு ஆகும். உயிருள்ளவற்றின் இந்த கான்ஷியஸ்னஸ் என்பதன் காரணமாகத்தான் பருப்பொருள், அதாவது மேட்டர், மற்றும் எனர்ஜி, அதாவது ஆற்றல், அதிலிருந்தே தோன்றுகின்றன அப்படிங்கிறது அவருடைய பார்வை. உயிரியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகிய இரண்டையும் அவருடைய பார்வை இணைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான நவீன அறிவியல் பார்வை உயிரினங்களை பற்றிய புரிதலை அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்து செல்லும் என்று நம்பப்படுகிறது நண்பர்களே. இந்த உரையில் டாக்டர் அனிதா கோயல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம் அனைவருமே ஒரு செல்லிலிருந்து மீண்டும் மீண்டும் படியெடுக்கப்பட்டு உருவாக்கப்படுகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி இந்த படியெடுக்கின்ற மிஷின் என்பது ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி செயல்படுகிறது. அந்த மாதிரி ஜெராக்ஸ் எடுக்கும் பொழுது அது ஒவ்வொரு பேஸ் பேரா படிச்சு அதை காப்பி எடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். அந்த காப்பி எடுக்கிற நேனோ எந்திரம் அப்படிங்கிறது டிஎன்ஏல இருக்கிற ஒரு பேஸ் பேர் என்பதை வாசிப்பதற்கு கிட்டத்தட்ட
100 பில்லியன், அதாவது மொத்தமாக நம்மகிட்ட இருக்கிறது 3 பில்லியன் மரபணு தான் இருக்குது. ஆனால் அது ஒரு பேஸ் பேரை காப்பி எடுக்கிறதுக்கு முன்னால் 100 பில்லியன் காம்ப்யூட்டேஷனல் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத அது எடுத்துக்குது அப்படின்னு டாக்டர் கோயல் சொல்கிறாங்க. இந்த பிரம்மாண்டமான பெர்முடேஷன் காம்பினேஷன் வந்து ஒரு 10 மில்லி செகண்டுக்குள்ளே நடக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸ் பேராக அந்த மிஷின் வந்து போய்கிட்டே இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல தப்பு நடக்கும்பொழுது அது பேக்கில் வந்து ஜிப் பண்ணி பின்னால் ரிவர்ஸ் அடித்து அதை சரி பண்ணிவிட்டு திரும்ப முன்னால் போகுது. இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த் போகும்பொழுது அந்த சுற்றுப்புற சூழல் எவ்வாறு இருக்கிறது என்பதை மிகவும் நுணுக்கமாக கவனித்து அதற்கு ஏற்ற வகையில் மிகவும் அரிதாக தேவைப்பட்டால் மட்டுமே அந்த ஸ்டாண்டர்டாக இருக்கின்ற அந்த மரபணு என்பதில் மாற்றமானது இயற்கையை நிகழ்த்துகிறது. காலம் காலமாக நடக்கின்ற இந்த கண்டினியூஸ் ப்ராசஸில் அந்த மியூட்டேஷன் என்பவை முக்கியமாக வெளிப்புற காரணிகளால் அதனுடைய விளைவாக ஏற்படுத்தப்படுவதாக டாக்டர் கோயல் அவர்கள் விளக்குகிறார். இவருடைய பார்வையிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தலைமுறையாக நடக்கின்ற மியூட்டேஷன்கள் என்பவை தற்செயலான நிகழ்வு அல்ல, மாறாக அது இயற்கை மிகவும் கவனமாக யோசித்து நம்முடைய சந்ததிகளின் மரபணுவில் ஏற்படுத்துகின்ற மாற்றம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு பேஸ் பேருக்கு இவ்வளோ கணக்கு போடுது இயற்கை அப்படின்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. 300 கோடி ஜோடியை சும்மா காப்பி அடிக்கிறதுக்கு முன்னால ஒவ்வொரு ஜோடிக்குமே 100 பில்லியன் கால்குலேஷன் இயற்கை பண்ணுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் எத்தனை இருக்கின்றன, அந்த உயிர்களில் ஒவ்வொரு உயிரிலும் இது போன்ற ஒரு கம்ப்யூட்டேஷன் ஒவ்வொரு செகண்டும் நடந்துகிட்டே இருக்கிறது என்று நாம் நினைத்து பார்க்கும் பொழுது நம்முடைய கற்பனைக்கும் எட்டாத ஒரு மாபெரும் சக்தி இங்க செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் நண்பர்களே. சுற்றுப்புற சூழல் காரணிகள் ஏற்படுத்துகின்ற விளைவுகள் மூலமாக நம்முடைய அனைத்து குரோமோசோம்களிலும் மரபணு மாற்றங்கள் என்பவை ஏற்படுகின்றன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து குறிப்பாக நாம் சந்ததி மாற்றங்களை அடையாளம் காண உதவுகின்ற ஒய் குரோமோசோம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்பதில் ஏற்படுகின்ற மரபணு மாற்றங்கள் நீண்ட கால போக்கில் எவ்வாறு நிகழ்ந்திருக்கின்றன என்பதை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். அடுத்து நாம் ஹாப்லா குரூப்புகள் என்ற ஒரு அறிவியல் தலைப்புக்குள் நுழைய இருக்கிறோம் நண்பர்களே. இது பற்றி நாம் முந்தைய பாகங்களிலும் பார்த்திருக்கிறோம். இந்த பாகத்தில் மிகவும் விரிவாக பார்க்க இருக்கிறோம். முந்தைய பாகங்களில் பார்த்திருந்த சில விஷயங்களை வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்குவோம். 2 விஷயம் சொல்லியிருந்தேன். முதலாவது இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்பதை பற்றி, அதில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மூலமாக ஒருவருடைய தாயார் வழியை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் இடது பக்கத்தில் பார்க்கின்ற இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்பதில் மொத்தமாக 37 ஜீன்கள் தான் இருக்கின்றன மற்றும் இதனுடைய அடிப்படை ஜோடிகள் பேஸ் பேர் என்பதை எடுத்து பார்த்தால் அதில் 16,569 ஜோடி தான் மொத்தமே இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கிறோம். இந்த கவுண்ட் வந்து எல்லாருக்கும் நிலையானது. அடுத்து நீங்கள் வலது பக்கத்தில் பார்க்கின்ற ஒய் குரோமோசோம் என்பதை பார்க்கும் பொழுது அது எக்ஸ் குரோமோசோம் என்பதை விட அளவில் மிகவும் சிறியது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். இந்த ஒய் குரோமோசோம் என்பது காலப்போக்கில் தேய்ந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறதையும் பார்த்திருந்தோம். இந்த ஒய் குரோமோசோம்ல மொத்தமா 693 ஜீன்கள் இருக்கின்றன. இவ்வளவு ஜீன்கள் இருந்த போதிலும் இதில் வேலை செய்கின்ற ஜீன்கள் என்று எடுத்துக்கொண்டால் அது முக்கியமாக 42 45 ஜீன்கள் தான் முழுதாக வேலை செய்கின்ற ஜீன்கள். மீதமுள்ளவை செயலற்றவையாக இருப்பதை பார்க்கிறோம். எல்லா உயிரினங்களும் இந்த ஒய் குரோமோசோம் என்பது ஏன் தேய்ந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். இந்த ஒய் குரோமோசோமில் மொத்தமாக ஒரு 6 லட்சத்துக்கும் மேலான அடிப்படை ஜோடிகள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 16,000 என்பதோடு நீங்கள் இந்த 6 லட்சம் என்பதை கம்பேர் பண்ணும் பொழுது இந்த ஒய் குரோமோசோம் என்பதில் அதிக இடங்களில் மாறுபாடுகள் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒய் குரோமோசோம் வந்து பெரியதாக இருந்தாலும் இது செல்லில் உள்ள நியூக்ளியஸ் என்பதால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அந்த நியூக்ளியஸ் என்பது ஒரு பாதுகாப்பு அமைப்பாக செயல்பட்டு இந்த ஒய் குரோமோசோம்களில் அதிக மாற்றங்கள் நிகழாமல் பார்த்துக் கொள்கிறது. இதுவே மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ என்று வரும்பொழுது அதற்கு நியூக்ளியஸ் என்ற பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் மைட்டோகாண்ட்ரியாவில் விரைவான மரபணு மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இதுதான் அறிவியல் அடிப்படை. இப்ப மனிதர்களுடைய வரலாறு என்பதை பார்க்கும் பொழுது யார் முதல்ல வந்தாங்க, யார் யாருடைய சந்ததி என்பதை பற்றி எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 2 இடங்களிலும் ஏற்படுகின்ற மரபணு மாற்றங்கள் மூலமாக நாம் நம்முடைய மூதாதையருடைய காலத்தை நாம் உறுதி செய்ய முடியும். இதற்கு அடுத்து நாம் இந்த ஹாப்லா குரூப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்போ ஒய் குரோமோசோம்ல இருக்கிற டிஎன்ஏ என்று எடுத்து பார்க்கும் பொழுது தலைமுறைகளாக சந்ததிகள் உருவாகும் பொழுது ஆயிரக்கணக்கான
ஆண்டுகள் அளவில் அந்த ஒய் குரோமோசோம்ல ஏதோ ஓரிரு இடங்களில் மாற்றங்கள் என்பவை நிகழக்கூடும். இந்த மாற்றங்கள் காலத்தினுடைய அடையாளம் அல்லது காலத்தின் கையெழுத்து என்று நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் தொடர்ந்து அந்த அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகின்றன. இந்த மாதிரி ஒரே மாதிரியான மாற்றங்களை கொண்ட ஒரு பெரிய மக்கள் குழு என்பதை நாம் ஒரு ஹாப்லா குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இது ஒரு மரத்தினுடைய ஒரு பெரிய கிளை அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ உங்க கிளை எது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, உங்க கிளை இந்த மனித உலக வரலாற்றில் எப்பொழுது உருவாகி இருக்கும் என்பதை நீங்க பேக் ட்ராக் பண்ணி அதனுடைய காலம் என்பதை கண்டுபிடிக்கலாம். அந்த மாதிரி காலம் என்பதை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த காலத்தில் உங்களுடைய மூதாதையர்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தார்கள் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இதுதான் அடிப்படை. இப்போ இந்த ஹேப்லா குரூப் அப்படிங்கிறது வரும்பொழுது அதுக்கு ஒரு அடையாளம் என்பது கொடுக்கப்படுகிறது. இப்போ ஒரு ஹேப்லா குரூப்புங்கிறத ஒரே ஒரு அடையாள பெயரை வைத்து நாம் அழைத்தால் கூட உண்மையில் அந்த ஹேப்லா குரூப்ல பல்வேறு மாற்றங்கள் இருக்கும். அது பல ஆயிரம் ஆண்டுகளாக நிகழ்ந்த பல மரபணு மாற்றங்களின் ஒரு தொகுப்பு அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அதை ஒரு ஹேப்லா குரூப் நேம்ங்கிறது ஒரு தலைப்புச் செய்தி மட்டும்தான். ஆனா ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு உள்ளார் இருக்கின்ற பல்வேறு மரபணு மாற்றங்கள், அந்த ஹேப்லா குரூப்போடு தொடர்புடைய அனைத்து மாற்றங்களையும் மிக துல்லியமாக பதிவு செய்து வைக்கிறார்கள். ஒரு SNP என்பதை தாண்டி அந்த குரூப்ல இருக்கின்ற பல்வேறு மரபணுவின் மாற்றங்களையும் அவர்கள் ஒரு குழுவாக பதிந்து வைக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பின்னால ஏதாவது ஒரு புதிய கிளை கண்டுபிடிக்கப்படும் பொழுது அந்த கிளையை கொண்டு சரியான இடத்தில் சொருகுவதற்கு இந்த ஆழ்ந்த ஆவணப்படுத்தல் தேவைப்படுகிறது. அப்போ நீங்க யார் யாருடைய வாரிசு என்பதை இந்த கிளைகளை திருத்தி எழுதுவதற்கு அது உதவியாக இருக்கும். இப்போ DNA மற்றும் ஹேப்லா குரூப் அப்படின்னு பார்க்கும்பொழுது அது தந்தை வழியினுடைய அடையாளம் என்று சொல்கிறோம். நம்முடைய உடலில் இருக்கின்ற உடல் கூறுகள் தாய் மற்றும் தந்தை என்ற இருவரிடமிருந்து வந்திருந்த போதிலும் ஆண் பாலினத்தை குறிக்கின்ற ஒய் குரோமோசோம் என்பது முக்கியமாக தந்தை வழியாக மட்டுமே கடத்தப்படுகிறது. இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, தந்தை தாய் இருவரிடமிருந்து வருகின்ற உடல் கூறுகளில் ஏதாவது ஒன்று குறை இருந்தால் இயற்கையானது அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்காக மற்றொரு பெற்றோரிடம் உள்ள குரோமோசோமை பயன்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தோம். இதுவே ஒய் குரோமோசோம் என்று வரும்பொழுது அது தந்தை வழியாக மட்டும் கடத்தப்படுகின்ற காரணத்தால் அதில் இருக்கின்ற மாற்றங்கள் திருப்பி சரி பண்ண முடியாம அது அப்படியே காலம் காலமாக தொடர்கின்றன என்பதை பார்க்கிறோம். இந்த ஒய் குரோமோசோம்ல இருக்கிறது DNA மாற்றங்கள் மகன் வழியாக மட்டுமே அவை கடத்தப்படுகின்றன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருந்தோம். இதுவே பெண் குழந்தைகளை பார்க்கும் பொழுது தந்தையிடமிருந்து வருகின்ற ஒரு X, தாயாரிடமிருந்து வருகின்ற ஒரு X என்ற 2 இருப்பதால் அவை இரண்டுமே கலந்து வெளிப்படுகின்றன என்று பார்த்தோம். ஆனா இந்த YDNA மட்டும் தலைமுறைகளாக எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே கடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். இதுதான் இந்த சந்ததி கண்டுபிடிப்பதற்கான அடிப்படை. இப்ப நீங்க இந்த மரபணு சார்ந்த விவாதங்கள் என்று வரும்பொழுது முக்கியமாக இந்த ஹேப்லா குரூப்புகள் என்ற விஷயத்தை பற்றி பலரும் விவாதிப்பதை பார்க்கலாம். இதுதான் அதற்கான அடிப்படை. இந்த படத்தில் நீங்கள் பார்க்கின்ற தாய் வழி பரம்பரை என்று வரும்பொழுது அதில் MRU ஆகிய 3 குரூப் இந்தியாவை சார்ந்ததாக சொல்லப்படும். அதுபோல நீங்கள் ஆரியர்கள் என்ற மரபணுவை பற்றிய விவாதங்கள் வரும்பொழுது ஒய் குரோமோசோம் என்று வரும்பொழுது அதில் முக்கியமாக R1A, R1B மற்றும் R2 என்ற ஹேப்லா குரூப்புகளை பற்றி விவாதிப்பதை நீங்கள் பார்க்கலாம். இவற்றை பற்றி நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்போ உங்கள் குழந்தைகளுடைய பள்ளிக்கூடங்களில் அவர்களுக்கு இந்த ஃபேமிலி ட்ரீ என்பதை சொல்லிக் கொடுப்பாங்க. இதுவே ஒரு ஹியூமன் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹேப்லா குரூப்புகள் அந்த கிளைகளை அடையாளம் காண்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றன. ஆராய்ச்சியாளர்கள் இந்த ஆண் வழி ஹேப்லா குரூப்புகளுக்கு ABC அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து RT அப்படிங்கிற அளவுக்கு பேர் கொடுத்துருக்குறாங்க. முதல்ல ஆப்பிரிக்காவில் உருவான கிளை ஆதி தந்தை அவருடைய கிளையை நம்ம A அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்தது B. இப்போ மனிதர்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியே ஆசியா மற்றும் ஐரோப்பா ஆகிய கண்டங்களுக்கு நகரும் பொழுது இதற்கு அடுத்து வருகின்ற கிளைகள் உருவாகி இருக்கு. இதுவே நீங்க இந்திய சூழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கு பரவலாக காணப்படுகின்ற HL, R1A, J2 போன்ற ஹேப்லா குரூப் நம்முடைய நாட்டினுடைய பன்முகத்தன்மையையும் வெவ்வேறு காலங்களில் இங்கு நடந்த இடப்பெயர்வுகளையும் நமக்கு அடையாளம் காண உதவுகின்றன. ஏன் இந்த கிளைகளை தெரிந்து கொள்வது முக்கியம் அப்படின்னா, இந்த ஹேப்லோ குரூப் டேட்டா வச்சுக்கிட்டு தான் ஒரு குறிப்பிட்ட சமூகமோ அல்லது மக்களோ எங்கேருந்து வந்தாங்க, அவர்களுடைய மூதாதையர்கள் யார் என்பதை அரசியலுக்கோ அல்லது மத கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு அறிவியல் பூர்வமாக நம்மால் நிரூபிக்க முடிகிறது. இந்த ஹேப்லா குரூப்புங்கிறது ஒரு மனிதனுடைய பயாலஜிக்கல் பாஸ்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய தந்தை வழியை நாம் சூரிய வம்சம் என்றும் தாயாருடைய வழியை சந்திர வம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா
நம்முடைய ஆதி தந்தையிலிருந்து உருவான எல்லா கிளைகளையும் நீங்கள் இந்த படத்தில் உள்ள ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி கற்பனை பண்ண முடியும். இந்த மரத்தில் ஒரு கிளையை அடையாளம் காண்பதற்கும் மற்றும் அதனுடைய தொன்மையை நிறுவுவதற்கும் சில அடிப்படையான விதிகள் என்பவை பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ஆண் வழி ஹாப்ளோ குரூப் என்பதை பற்றி இப்பொழுது நாம விரிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. இந்த இடத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கலைச்சொல் சப்கிளேட் என்பதாகும். சப்கிளேட் அப்படின்னா தமிழ்ல கிளை பிரிவு அப்படின்னு அர்த்தம். இந்த மரபணு தரவுகள் உலகம் முழுவதும் இதுபோல சேகரிக்கப்படும் பொழுது Y குரோமோசோமில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் மற்றும் அது தொடர்பான விஷயங்களை கவனிப்பதற்காக Y குரோமோசோம் கன்சார்டியம் YCC அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அமைப்பு இந்த Y குரோமோசோம் சம்பந்தப்பட்ட விதிகளை உருவாக்கி தரவுகளை வழிமுறைப்படுத்துகிறது. இந்த Y குரோமோசோம் ஹாப்ளா குரூப் அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது அதுல 2 விதமான பெயரிடும் முறைகள் இருக்கின்றன. நீள வடிவிலான முறை மற்றும் குறுகிய வடிவிலான முறை அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீள வடிவிலான முறை அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு பெரிய ஆங்கில எழுத்து இருக்கும், அதற்கடுத்து ஒரு எண் இருக்கும், அதற்கடுத்து ஒரு ஆங்கில எழுத்து வரும், அதற்கடுத்து ஒரு எண் வரும். இந்த மாதிரி முதல் எழுத்து மட்டும் பெரிய லெட்டராகவும் அதுக்கு அடுத்து வருகின்ற கிளைகள் எண் மற்றும் எழுத்து என்ற கிளையை விடுற அமைப்பு மாதிரி இருப்பதை பார்க்கலாம். அப்போ ஈங்கிறது மூலக்கிளை அப்படின்னா E1ங்கிறது அதுக்கு அடுத்து வந்த கிளை. E1ல A வரலாம், B வரலாம். அப்ப E1Aங்கிறது அடுத்த கிளை. இந்த மாதிரி நீங்கள் இந்த கிளையை புரிந்து கொள்ள முடியும். அதுவே குறுகிய வடிவிலான முறை என்ற முறையை பயன்படுத்தப்படுது. அப்படி வரும்பொழுது அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது போல முதல்ல ஒரு பெரிய குரூப்போட பேரை மட்டும் போட்டுட்டு ஒரு டேஷ் போட்டுட்டு அதுக்கப்புறம் குறிப்பாக எந்த இடத்தில் அந்த சிங்கிள் நியூக்ளியோடைடு பாலிமார்பிசம் சொல்லுவோம் இல்லையா, SNP அந்த மியூட்டேஷன் எங்க நடந்திருக்கோ அந்த பேரை மட்டும் அவங்க இதில் குறிப்பாங்க. இணையத்தில் நடக்கின்ற பரவலான விவாதத்தில் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் தான் அவங்க டிஸ்கஷன்ல யூஸ் பண்ணுவாங்க. இதுலேயே கூடுதலாக மூதாதையர் வழித்தோன்றல் என்று சொல்லப்படுகின்ற பேரா குரூப் அப்படிங்கலாம் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு இதில் குறிப்பாங்க. இப்போ ஒரு ஹாப்ளா குரூப்புங்கிறது பல்வேறு மார்க்கர்கள் அடையாளம் காட்டும். ஆனால் அதில் எந்த ஜோடி அடிப்படையில் அவர்கள் கம்பேர் பண்ணுறாங்களோ அதை மட்டும் குறிப்பாக பேராக இங்கே குறிப்பிடுகிறார்கள். இப்போ ஆண்களுடைய வெளிப்புற தோற்றத்தில் ஏற்படுகின்ற உடல் ரீதியான மாற்றங்களுக்கு இந்த Y குரோமோசோம் மட்டுமே காரணம் கிடையாது. அப்படி இருந்த பொழுதிலும் பொதுவாக தந்தையர் வழி என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நம்மிடம் இருக்கின்ற ஒரே அடையாளம் காட்டுகின்ற விஷயம் இது மட்டும்தான். ஆனால் மனிதர்களுக்கு மனிதர் ஏற்படுகின்ற உடல் கூறு ரீதியான மாற்றங்களுக்கு மீதமுள்ள 22 குரோமோசோம்களும் சேர்ந்துதான் அந்த மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. இந்த திரையில் நீங்கள் பார்ப்பது அது போன்ற 2019ஆம் ஆண்டில் அதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட பெரிய Y ஹாப்ளோ குரூப் அப்படிங்கிறத மட்டும் எடுத்து அது உலகத்தில் எவ்வாறு பரவி இருக்கிறது என்பதை பற்றி காட்டியிருக்கிறாங்க. அன்றைய காலப்படி 2019 டேட்டாப்படி கிட்டத்தட்ட 20,000 கிளைகள் இருப்பதாக அன்றைக்கு அடையாளம் காட்டியிருக்கிறார். காலப்போக்கில் இந்த மாதிரி நமக்கு அதிக பண்டைய மரபணு தரவுகள் என்பவை கிடைக்கும் பொழுது இந்த மரத்தில் நாம் புதிய கிளைகளை அடையாளம் காண்கிறோம். இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது 2019ஆம் ஆண்டு இருந்த நிலவரம். அதுவரைக்கும் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த பெரிய Y ஹாப்ளோ குரூப் குழுக்களை இந்த மாதிரி பரவி இருப்பதாக அவர்கள் இந்த உலக வரைபடத்தில் காட்டியிருக்கிறாங்க. அன்றைய காலப்படி கிட்டத்தட்ட 20,000 கிளைகள் என்பவை இருந்துகின்றன. இதில் இந்தியாவை குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் அதில் R1A, H மற்றும் R2 போன்ற கிளைகள் இங்கே பிரதானமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். கடந்த 7 ஆண்டுகளில் உலக அளவில் பண்டைய மனிதர்களை பற்றிய ஏகப்பட்ட புதிய மரபணு தரவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்ற காரணத்தால் ஆண் வழி கிளைகள் ஒரு வகையில் ஒரு பெரிய வெடிப்பு, அதாவது பிக் பேங் என்பதை அடைந்திருக்கின்றன. அந்த புதிய கிளைகள் அனைத்தையும் இந்த படத்தில் காட்டுறது சாத்தியமில்லை. 2025ஆம் ஆண்டு தரவுகளின்படி இன்னைக்கு நம்மிடையே 98,000க்கும் மேற்பட்ட கிளைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. அவற்றின் பரவல் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது இந்த படத்தில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இது ஒரு தோராயமான உருவகம் ஜெமினி AI வைத்து உருவாக்கப்பட்டது. சற்று கற்பனையானது, ஒரு அனுமானத்துக்காக மட்டும் இதை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். இதை அப்படியே நம்ப வேண்டாம். இதுவரைக்கும் நாம் சூரிய வம்சம் என்ற தந்தை வழிகளை பார்த்துவிட்டோம். அடுத்து நாம் சந்திர வம்சம் என்கின்ற நம்முடைய தாய் வழி மரபணு நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கோமா? அளவில் சிறியதாக வட்ட வடிவத்தில் இருந்த போதிலும் மைட்டோகாண்ட்ரியல் DNA என்பது செல்லிலுடைய நியூக்ளியஸினுடைய பாதுகாப்பு இல்லாத காரணத்தால் அதிகபட்ச மரபணு மாற்றங்களுக்கு ஆட்படக்கூடியது. நாம் அனைவருமே
ஒரு தாய் மக்கள் என்று இருந்த பொழுதிலும் வழி வழியாக வந்த பரம்பரைகளில் இன்றைய தேதிக்கு கிட்டத்தட்ட 54,000 தனித்துவமான தாய் வழி கிளைகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய தாய் வழி கிளைகளை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்களை இப்பொழுது தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, மைட்டோகாண்ட்ரியா பற்றிய சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை இப்பொழுது பார்ப்போம். ஆரம்ப காலத்தில் இந்த மைட்டோகாண்ட்ரியா என்பது நம்முடைய செல்லினுடைய ஒரு பாகமாக இருந்திருக்கவில்லை. அது ஒரு ஏரோபிக் பாக்டீரியா. கிட்டத்தட்ட 1.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னால யூகேரியாட் செல் என்பது ஒரு ஏரோபிக் பாக்டீரியாவை விழுங்கி அதை ஜீரணம் பண்ண முயற்சித்த பொழுது இந்த பாக்டீரியா தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு வெளிவட்ட தோலை அது உருவாக்கி கொண்டது. இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது அந்த பாக்டீரியா இந்த யூகேரியாட் செல்லின் உள்பக்கத்தில் வந்துவிட்டது. காலப்போக்கில் இரண்டுமே சேர்ந்து செயல்பட தொடங்கின. இந்த யூகேரியாட் செல் அந்த பாக்டீரியாவுக்கு தேவையான உணவை கொடுத்தது. அந்த பாக்டீரியா செல் இந்த யூகேரியாட் செல்லுக்கு விரைவில் சக்தியை செரிக்கின்ற ஆற்றலை கொடுத்தது. இவை காலப்போக்கில் தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி பெற்று ஒரே செல்லாக மாறியிருக்கின்றன. இதனால்தான் நமக்கு ஒரு செல்லிலேயே 2 விதமான டிஎன்ஏ கிடைக்கிறது. அந்த மைட்டோகாண்ட்ரியா என்பதில் இருக்கின்ற டிஎன்ஏ என்பது பாக்டீரியா செல்லிலிருந்து நமக்கு கிடைத்த டிஎன்ஏ. செல்லில் இருக்கின்ற குரோமோசோம் டிஎன்ஏ என்பது நமக்கு நியூக்ளியஸிலிருந்து வந்த தனித்துவமான யூகேரியாட் டிஎன்ஏ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனால தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய செல் என்ற அமைப்பானது நியூக்ளியஸ் என்பதில் இருக்கின்ற நீண்ட இழை வடிவிலான குரோமோசோம் என்பதை தாண்டி இந்த மாதிரி தனியாக மைட்டோகாண்ட்ரியா என்பதில் இருக்கின்ற வட்ட வடிவமான டிஎன்ஏவையும் பெற்றிருக்கிறது. இதுக்கு என்ன சாட்சி அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கின்ற வெளியில் இருக்கின்ற இந்த தடிமனான ஒரு வளையம் மைட்டோகாண்ட்ரியாவை சுற்றி இருப்பது நீங்கள் பார்க்கலாம். எந்தெந்த உயிர்கள் எல்லாம் யூகேரியாட் செல்லால் உருவாக்கப்பட்டிருக்கின்றனோ இந்த அனைத்து உயிர்களுமே இதுபோல 2 வேறு வேறு உயிர்கள் கலந்து உருவாக்கிய ஒரு கலவை உயிரினம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அறிவியல் ரீதியாக பார்த்தீர்கள் என்றால் ஒரு செல்லில் நியூக்ளியஸ் என்பது ஒன்று தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு செல்லிலும் பல்வேறு மைட்டோகாண்ட்ரியா என்பது இருக்கும். அப்படின்னா எந்த ஒரு மைட்டோகாண்ட்ரியாவில் நிகழ்கின்ற மாற்றத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு தாயாருடைய சந்ததியை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி வரணும் இல்லையா? அப்போ ஒரு தாயினுடைய கருமுட்டை செல்லில் இருக்கின்ற எல்லா மைட்டோகாண்ட்ரியாவும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரணும். அதை பற்றி இந்த படத்தில் காட்டியிருக்கிறேன். நம்ம முந்தைய காணொளியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உண்மையில் நீங்கள் உங்கள் தாய் வழி பாட்டி உங்கள் அம்மாவை கர்ப்பம் தரிக்கும் பொழுதே உருவாக்கப்பட்டு விடுகிறீர்கள் அப்படின்னு பார்த்தோம். உங்கள் தந்தையினுடைய விந்தணு என்பது ஒரு வகையில் உங்களுடைய தாய் வழி பாட்டியினுடைய கருமுட்டை உருவாக்கிய முதல் நிலை இனப்பெருக்க செல்லோடு கலந்து நீங்கள் உருவாகி இருக்கிறீர்கள். இது ஒரு மாபெரும் விந்தை. உங்கள் பாட்டி கருவுற்ற 3வது நாளே அடுத்த தலைமுறைக்கான விதையானது தனியாக எடுத்து வைக்கப்பட்டு விடுகிறது. இந்த மாதிரி உங்களுடைய பாட்டியின் கர்ப்பத்தில் நீங்கள் உருவாகும் பொழுது முதல் நிலையில் நிகழும் பொழுது ஒரு பாட்டில் நெக் எஃபெக்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விளைவு மூலமாக இந்த முதல் நிலை முட்டையில் மிக குறைந்த அளவிலான மிகச்சிறந்த மைட்டோகாண்ட்ரியாக்கள் மட்டும் வடிகட்டப்பட்டு நம்முடைய செல்லில் அவை சேர்க்கப்படுகின்றன. பின்னாளில் நம்முடைய தாயார் என்பவர் பிறந்து வளர்ந்து அவர் கருமுட்டை என்பதை உருவாக்க தொடங்கும் பொழுது இந்த மைட்டோகாண்ட்ரியாக்கள் என்பவை அந்த முட்டை செல்லில் பெரிய அளவில் பிரதி எடுக்கப்பட்டு அவை இறுதியாக நம்முடைய செல்லில் இடம்பெறுகின்றன. இந்த மாதிரி ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ற காரணத்தால நம்முடைய செல்லில் இருக்கின்ற மைட்டோகாண்ட்ரியாக்கள் அனைத்துமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இதன் காரணமாகத்தான் நம்முடைய எந்த மைட்டோகாண்ட்ரியாவை எடுத்து பார்த்தாலும் அதன் மூலமாக நம்முடைய தாயார் வழியை நாம் அடையாளம் காண முடியும். ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அறிவியல் மூலமாக எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க நண்பர்களே. இப்போ இந்த அறிவியல் அடிப்படையில் நாம் தாய் வழி கிளைகள் என்பதை பற்றி புரிந்து கொள்வோம். இப்போ நம்ம ஒய் குரோமோசோமில் பார்த்தது போலவே இந்த தாய் வழி லீனியேஜ், அதாவது தாய் வழி பரம்பரை என்பதை அடையாளம் கண்டுபிடிப்பதற்கு குறிப்பான பெயரிடும் முறை என்பது இருக்கிறது. நம்ம முன்னால் பார்த்தது போலவே இதிலும் ஒரு பெரிய ஆங்கில எழுத்து வரும், அதற்கடுத்து ஒரு எண் வரும், அதற்கடுத்து ஒரு ஆங்கில எழுத்து, அதற்கடுத்து ஒரு எண். இந்த மாதிரி இந்த பெயரிடும் முறையானது இருக்கிறது.
இந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவில் மட்டும் 2 விதிவிலக்குகள் இருக்கின்றன. முதலாவது 0 என்ற ஒரு பிரிவானது சேர்க்கப்படும். அதற்கு அடுத்து மேற்கோள் குறி என்பது குறிப்பார்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே 2 கிளைகள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் பொழுது புதிதாக ஒரு கிளை கண்டுபிடிக்கப்பட்டால் அதற்கு நடுவில் இந்த கிளை சொருகப்படும் பொழுது அதற்கு 0 என்ற ஒரு குறியானது பயன்படுத்தப்படுகிறது. இப்போ R மற்றும் HV1 இதுக்கு நடுவில் R0 அப்படிங்கிற ஒரு கிளையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்து இப்போ இதுவே ஏற்கனவே இருக்கின்ற கிளைகளுக்கு நடுவில் எல்லாத்தையும் பொதுவாக இணைப்பதற்கு ஒரு கிளை வேண்டும் என்றால் இந்த அபாஸ்டபியை பயன்படுத்துவாங்க. M1, M20, M51 ஆகிய 3 கிளைகளுக்கும் பொதுவான மூதாதையர் கிளை என்று வரும்பொழுது இந்த மாதிரி அதை M1 அப்படிங்கிற மாதிரி இந்த குறிப்பிடுவாங்க. இந்த இடத்துல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஆங்கில எழுத்துக்கள் எல்லாமே அது கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறதே தவிர பக்கத்தில் இருக்கும் ஆங்கில எழுத்துக்கள் உண்மையான மரபணு உறவை பிரதிபலிப்பது இல்லை அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நண்பர்களே. இதுக்கு அடுத்து இந்த உலகத்தில் இருக்கின்ற பல்வேறு இனக்குழுக்களை சார்ந்த மக்களுடைய மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ, அதாவது தாய்வழி சமூகம் எவ்வாறு இருந்தது அப்படிங்கிறத பற்றி 1000 ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டில் அவங்க டேட்டா பேஸ் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 1000 ஜீனோம் ப்ராஜெக்ட் ஆராய்ச்சி கட்டுரையிலேருந்து இந்த படத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் இந்தியா அப்படிங்கிற போர்ஷனுக்கு நேராக இருக்கிற பாகத்தை மட்டும் பாருங்கள். முக்கியமாக இந்த க்ரீன் கலரில் ஷேட் பண்ணிருக்காங்க பாருங்கள். இதுக்கு நேராக மேலே பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக R மற்றும் M ஆகிய குரூப் இதில் இருக்கிறத பார்க்கலாம். இதற்கு அடுத்து பரவலான குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா U அப்படிங்கிற ஒரு குரூப் இந்த படத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த குரூப்புகளை வைத்துதான் இன்றைக்கு இணையத்தில் பரவலான விவாதங்கள் முன்னெடுப்பதையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடது பக்கத்தில் இருக்கிற படத்தில் இந்த மாதிரியான அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏல இருக்கின்ற குரூப் உலகம் முழுதும் எவ்வாறு பரவி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். பக்கத்து கண்டங்களில் இருப்பவர்களிடம் இந்த பரவல் ஒரே மாதிரியாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதாவது காலப்போக்கில் பெண்கள் நகர்ந்து வேறு தேசங்களுக்கு போகும் பொழுது அங்கே புதிய கிளைகள் உருவாகி இருப்பதை நம்ம இதில் பார்க்கலாம். இந்த கிளைகளை ஒரு மரம் போல கற்பனை செய்து பார்த்தால் அந்த மரமானது இந்த படத்தில் பார்ப்பது போல இருக்கும் நண்பர்களே. ஜெமினி ஏஐ கொண்டு வரையப்பட்ட ஒரு கற்பனையான படம் இது. கடந்த ஆண்டு வரையிலான தாய்வழி கிளைகள் என்பதை எடுத்து பார்த்தால் அது 54,000 கிளைகளுக்கும் மேல் கொண்டதாக வகைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. உலக அளவிலான அந்த கிளைகளின் பரவல் இந்த படத்தில் நீங்கள் பார்ப்பது போல இருக்கும் நண்பர்களே. இதுவும் ஜெமினியை கொண்டு வரையப்பட்ட ஒரு உருவகம். மிகவும் துல்லியமானது இல்லை அப்படிங்கிறது மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முக்கியமாக M என்ற கிளை பெரிதாக இருப்பதை நாம் இதில் பார்க்கலாம். ஆஸ்திரேலியா பரப்பில் இது PQ என்ற கிளையாக பிரிவதை பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல AB என்று இருந்தால் அது பக்கத்து கிளை அல்ல, கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தை பொறுத்து அந்த பெயரானது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் நாம் ஆதி மனிதர்களுடைய மரபணுவை குறித்து விரிவாக அலசுவதற்கு தேவையான அடிப்படைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பரவலாக உங்களுக்கு இந்த ஹேப்லா குரூப்கள் என்பதை பற்றிய ஒரு புரிதல் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாம் இப்பொழுதுதான் மிகவும் ஆச்சரியமூட்டக்கூடிய தகவல்களை கொண்ட ஆதி மனித மரபணு தரவுகள் என்ற உலகத்துக்குள் நுழைய இருக்கிறோம். ஒரு நினைவூட்டலுக்காக உங்களுக்கு சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். ஒவ்வொரு பனியுகத்தின் பொழுதும், அதாவது ஒரு 40,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு பனியுகம் நிகழ்கிறது. இந்த மாதிரியான ஒவ்வொரு பனியுகத்தின் பொழுதும் எல்லா உயிரினங்களும் துருவ பகுதிகளில் உயிர் பிழைப்பது கடினம் என்ற காரணத்தால் அவை மெதுவாக நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி நகரத் தொடங்குகின்றன. அந்த பனியுகத்தின் முடிவில் மீண்டும் உயிரினங்கள் துருவங்களை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கின்றன. இதுபோன்ற பனியுகத்தின் காரணமாக மொத்தமாக பூமியில் உயிர்களின் அடர்த்தி என்பது அதிகரிப்பதும் குறைவதும் புதிய உயிரினங்கள் உருவாவதும் ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். கிமு 12,000 வருடங்களுக்கு முன்னால் நாம் அறிந்த கடைசி பனியுகத்துக்கு பிறகு பூமியில் உள்ள நிலநடுக்கோட்டு பகுதிக்கு அருகாமையில் இருந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வடதுருவத்தை நோக்கி நகரத் தொடங்கினார்கள் என்று பார்த்தோம். இன்றைக்கு நாம் பார்க்கின்ற அளவுக்கு மக்கள் தொகை என்பது இல்லாமல் மிக குறுகிய அளவிலான மக்களே அப்பொழுது பூமியில் அங்கங்கே சின்ன குழுக்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். கடைசி பனியுகம் வரை விவசாயம் என்பது பெரிதாக வந்திருக்கவில்லை. பெரிய அளவிலான வணிக ரீதியான அல்லது மரபணு ரீதியான பரிமாற்றங்கள் என்பதும் பெரிதாக பொழுதிருந்திருக்கவில்லை. நவீன தொழில்நுட்பங்கள் என்று
எதுவுமே இல்லாத அந்த காலத்தில் மக்களுடைய இடப்பெயர்வு என்பது ரொம்ப மெதுவாக நகர்ந்திருக்கிறது. இது போன்ற ஏகப்பட்ட குழுக்களில் பெரும்பாலும் மரபணு பரிமாற்றம் இல்லாத காரணத்தால் அந்த இன்பிரீடிங் டிப்ரெஷன் என்ற ஒரு விஷயத்தின் காரணமாக காலப்போக்கில் ஏகப்பட்ட குழுக்கள் அப்படியே கூட்டமாக அழிந்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கு கிடைக்கின்ற ஆதி மரபணுக்களில் பல அந்த மாதிரி கூட்டங்களை சேர்ந்தவையாகும். இதுவரைக்கும் நமக்கு ஏகப்பட்ட ஆதிகால மனிதர்களின் மரபணு நமக்கு கிடைத்திருந்த பொழுதிலும் அவை உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் கூட்டங்களை முழுதாக பிரதிபலிப்பதில்லை. அதனால் நமக்கு கிடைத்திருப்பதே குறைவான தரவுகள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த மாதிரியான ஒரு குறைவான தரவுகளின் அடிப்படையில் தான் நம்முடைய மனிதகுல வரலாற்றை மீள்கட்டமைப்பு செய்வதற்கு முயற்சிக்கிறோம். தரவுகள் குறைவாக இருந்த பொழுதிலும் இது கதைகள் அல்லது யூகங்களை தாண்டி ஒரு நம்பகமான ஒரு சித்திரத்தை நமக்கு கொடுக்கிறது. ஒரு 70,000 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த பூமியில் நவீன மனிதகுலம் என்பதை தாண்டி நீங்கள் இந்த படத்தில் பார்க்கின்ற பிற மனித குலத்தின் சிற்றினங்களும் ஒன்றாக இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத முந்தைய பாகங்கள்ல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே நாம் புரிந்து வைத்திருக்கின்ற மனித குல வரலாறு என்பதும் மற்றும் நமக்கு கிடைத்திருக்கின்ற தொல்பொருள்கள் எல்லாமும் நவீன மனித குலத்தின் எச்சங்கள் என்று மட்டும் நாம் சொல்ல முடியாது. நமக்கு கிடைத்திருக்கின்ற பல்வேறு கற்கால ஆயுதங்கள் வேறு சிற்றினங்களால் பயன்படுத்தப்பட்ட கருவிகளாகவும் அவை இருக்கக்கூடும். ஆனால் நாம் நமக்கு கிடைத்துள்ள அனைத்தையும் தொகுத்து நவீன மனித குலத்தோட மட்டும் பொருத்தி பார்க்க முயற்சி பண்றோம். அதை வைத்து வரலாற்றை எழுத பார்க்கிறோம். அந்த மாதிரி செய்வது சற்று தவறான அணுகுமுறை என்பது எனது பார்வை. நான் முந்தைய வீடியோவில் சொன்னது போல நீங்கள் மேலே பார்ப்பது ஹோமோ எரக்டஸ் சிற்றினத்தை சார்ந்த மனித உருவம் கற்பனையானது. கீழே பார்ப்பது நியாண்டர்தால் மனிதர்களுடைய உருவம். இங்கே வலது பக்க மேலே பார்ப்பது டெனிசோவன் என்ற மனித சிற்றினத்தின் உருவம். இங்கே அடுத்து நீங்கள் கீழே பார்ப்பது சித்திரக்குள்ள மனிதர்கள் அல்லது ஹோமோ ஹேபிலிஸ் என்ற ஒரு மனித குலத்தினுடைய ஒரு உருவமாகும். இவை யாவுமே கற்பனையானவை. எலும்பு மாதிரிகளின் அடிப்படையில் இது மாதிரியான உருவங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. நான் முந்தைய வீடியோவில் சொன்னது போல இந்த நியாண்டர்தால் சிற்றினத்தைச் சேர்ந்த மனிதர்கள் நவீன குலத்தைச் சேர்ந்த மனிதர்களோடு இனப்பெருக்கம் செய்து அவர்களுடைய மரபணு என்பதும் நம்முடைய மரபணுவில் கலந்து இருப்பதை நான் என்னுடைய உதாரணம் மூலமாகவே உங்களுக்கு விளக்கியிருந்தேன். அது மாதிரி ஒருவேளை ராமாயண கதையில் வருகின்ற அனுமன் என்ற பாத்திரம் ஒரு நியாண்டர்தால் மனித குலத்தைச் சேர்ந்த ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஹைபாத்தீசிஸையும் நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன அந்த ஒரு ஹைபாத்தீசிஸ் ஒரு மிகையான கற்பனையாகும். ஏனெனில் நியாண்டர்தால் மனிதர்கள் மற்றும் நவீன மனித குலம் எப்போது கடைசியாக ஒன்று சேர்ந்திருந்தால் தற்போது இந்தியாவில் நாம் பார்க்கின்ற நியாண்டர்தால் மரபணு சதவீதம் என்பது சாத்தியம் என்பதை பற்றி டாக்டர் டேவிட் ரைக் அவருடைய வீடியோவில் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறார். அந்த வீடியோ சரியான இடத்துல உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த இடது பக்கத்தில் இருக்கிற இந்த கிளை பாருங்க. சமீபத்திய பண்டைய மனிதர்களுடைய மரபணு தரவுகள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நியாண்டர்தால் என்ற சிற்றினமானது நம்முடைய சிற்றினத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு கிளையாக பார்க்கப்படுகிறது. அதுபோல டெனிசோவன் கிளையும் நியாண்டர்தால் கிளையும் பக்கத்து கிளைகளாக சொல்லப்படுகின்றன. அப்படியானால் நம்முடைய மரபு என்பது டெனிசோவன் கிளை விட நியாண்டர்தால் மனிதர்களுக்கு நெருக்கமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் கிளை அமைப்பில். இந்த மரபணு துறையில் ஏற்பட்டிருக்கின்ற வளர்ச்சிகள் நம்முடைய வரலாற்று பார்வையை முழுதாக மாற்றியிருக்கின்றன என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இந்த துறையில் முக்கியமான ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். இவருடைய பெயர் ஸ்வாந்தே பாபோ. 2022 இவருக்கு மருத்துவதற்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. எலும்புகளுக்கு பேச தெரியாது அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவர்தான் அந்த பண்டைய எலும்புகளுக்குள் இருக்கும் டிஎன்ஏவை வைத்து பேச வைத்தவர். கிட்டத்தட்ட 40,000 ஆண்டுகளுக்கு முந்தைய எலும்பிலிருந்து மரபணுவை வெற்றிகரமாக எடுத்து அந்த கால ரகசியத்தை முழுமையாக வெளியே கொண்டு வந்தது இவர்தான். இன்னைக்கு நாம் கீழடி வரை பேசுகின்ற மரபணு தரவுகளுக்கு இவருடைய பங்களிப்பு ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கிறது. இவர்தான் ஆதி மனித மரபியல் துறை என்பதை ஏற்படுத்தியவர். நியாண்டர்தால் மற்றும் டெனிசோவன்களுக்கு இடையிலான உறவு மற்றும் FOXP2 ஜீன் என்பதை பற்றிய அவருடைய பங்களிப்புகள் மனிதகுல வரலாற்றை புரிந்து கொள்வதில் பெரிய திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. இன்றைக்கு மிகவும் சாதாரணமாக நம்முடைய எச்சில் அல்லது உடல்கூறு பாகத்திலிருந்து மரபணு என்பதை பிரித்து முழுதாக படிப்பது ரொம்ப எளிமையாக ஆகியிருக்கிறது. ஆனால் நமக்கு கிடைத்துள்ள பண்டைய
ஆதி மனித உடல் கூறு பாகங்களில் இருந்து இந்த மாதிரி மரபணுவை பிரித்து முழுதாக படித்து புரிந்து கொள்ள முடியுமா என்பது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இந்த ஸ்வாந்தே பாபோ போன்றவர்களுடைய கடுமையான முயற்சிகள் காரணமாக அது இன்றைக்கு நமக்கு சாத்தியமாகியிருக்கிறது. ஒரு பண்டைய ஆதி மனித உடலில் இருந்து மரபணு என்பதை பிரித்து எடுத்து அதை ஒருங்கிணைத்து ஒரு முழுமையான ஜீனோம் சீக்வன்ஸ் என்பதை உருவாக்குவதில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு நண்பர்களே. அதில் உள்ள பிரச்சனையை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஒரு நவீன டிஎன்ஏ எடுக்கிறது ரொம்ப எளிது. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்களா மண்ணில் புதைஞ்சிருக்கின்ற எலும்புல இருக்கிற டிஎன்ஏ என்பது காலப்போக்கில் சிதைந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டா மாறி போயிடும். அதுவும் இல்லாம அந்த எலும்பை கையாளும் போது அல்லது அங்க இருக்கிற பாக்டீரியாவோட டிஎன்ஏ இது கூட கலந்துடாம இருக்கிறது ஒரு மிகப்பெரிய சவால். இதை சரி செய்வதுதான் பண்டைய மரபணு தரவு எடுக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல். இப்ப இந்தியா மாதிரியான வெப்பமண்டல பகுதிகளில் மனித நாகரிகம் என்பது 50,000 வருடங்களுக்கு முந்தையதாக கருதப்பட்டால் கூட இதுவரைக்கும் நமக்கு மரபணு அறிவியல் ரீதியாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பண்டைய மனித மரபணு சாம்பிள் கூட நமக்கு கிடைக்கல. அதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா முழுதும் பல்வேறு இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் செய்யப்பட்டு பல இடங்களில் எலும்புக்கூடு, முதுமக்கள் தாழி போன்றவை கிடைத்திருந்த பொழுதிலும் அதிலிருந்து மரபணுவை பிரித்து எடுத்து முழுமையான தொகுப்பை உருவாக்குவது என்பது இதுவரைக்கும் சாத்தியமாகவில்லை. இந்தியா மாதிரியான வெப்பமண்டல பகுதிகளில் மனிதர்கள் தொடர்ந்து நீண்ட காலம் வாழ்ந்து வருகின்ற காரணத்தால் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான அந்த வாழ்விட பகுதிகள் மீண்டும் மீண்டும் புதிய மனிதர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்படுவதும் அந்த இடங்கள் தோண்டப்பட்டு புதிய வீடுகள் கட்டப்படுவதும் நிகழ்கிறது. இதனால நமக்கு டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிற இடத்துல இருந்து உடல் கூறு கிடைப்பதே பெரிய விஷயம். இப்போ துருவ பகுதிகளில் ஐஸ் உறைந்து அதுல ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி அது அந்த பண்டைய மரபணு தரவுகளை பாதுகாக்கிறது. அதுவே இந்தியாவில் பார்த்தோம்னா அது குக்கர்ல வைக்கிற மாதிரி அடிக்கிற வெயில்ல அந்த மண்ணில் ஏற்கனவே இருக்கின்ற சூட்டின் காரணமாக ஒரு ஸ்லோ குக்கர்ல இருக்கிற மாதிரி அது இந்த டிஎன்ஏவை முற்றாக அழித்து விடுகிறது. இந்த மாதிரி வெப்பத்தின் காரணமாக புதைக்கப்பட்ட உடனேவே அந்த மரபணு அமைப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக சிதைய தொடங்குகிறது. இதனால் இந்த மரபணு என்பது தன்னுடைய முழு கட்டமைப்பு என்பதையே இழந்து விடுகிறது. அதனாலதான் நமக்கு ஐரோப்பா மற்றும் சைபீரியா போன்ற பகுதிகளில் அகழ்வாராய்ச்சிகள் செய்யும் பொழுது பல ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய மனிதர்களுடைய உடல் கூறு மரபணு அதிகம் சிதிலம் அடையாமல் கிடைக்கிறது. ஆனால் இந்தியாவில் நமக்கு உடல் கூறுகள் கிடைத்த பொழுதிலும் மரபணு என்பது சிதைந்ததாகவே இருக்கிறது பார்க்கிறோம். அபூர்வமாக ஆதிகால மனிதருடைய உடம்பில் இருக்கின்ற சில எலும்பு பாகங்களின் உள்ளே இருக்கின்ற எலும்பு மஜ்ஜை மற்றும் கொலாஜன் ஆகியவற்றில் இருந்து சாம்பிளை எடுத்து அதிலிருந்து முழுமையான ஒரு மரபணு மாதிரியை உருவாக்கி இருக்கிறாங்க. இப்போ உள்காது பகுதியில் இருக்கின்ற இந்த பெட்ரஸ் எலும்பு அப்படிங்கிறது ஒரு பாகம். அதே மாதிரி கடைவாய் பல்லில் இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற பாகம், தொடை எலும்பு போன்ற நீண்ட எலும்புகளில் இருக்கின்ற உள்ளே இருக்கின்ற எலும்பு மஜ்ஜை, சிதிலமடையாத முடியின் பாகங்கள் ஆகியவை இந்த மாதிரி பண்டைய மரபணு சாம்பிள் எடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது. இதுல இந்த பெட்ரஸ் எலும்புல தான் அடர்த்தி அதிகமான பாகம். அதனால் அதிலிருந்து மரபணு தரவுகள் எடுப்பது சாத்தியமாக இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே குளிர் பிரதேசத்தைச் சேர்ந்த பல தேசங்களிலும் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைக்கின்ற மனித உடல் பாகங்களில் இருந்து இந்த மாதிரிகளை எடுத்து அந்த மனிதர்கள் எந்த காலத்தை சார்ந்தவர்கள் என்பது மரபணு ரீதியாகவும் கார்பன் டேட்டிங் என்பதன் மூலமாகவும் கண்டுபிடிக்கப்பட்டு மரபணு ரீதியான ஆராய்ச்சி முடிவுகள் அவ்வப்பொழுது வெளியிடப்படுகின்றன. அந்த மாதிரி நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகவும் பழமையான சில மாதிரிகளை பற்றி இப்பொழுது நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தில் அந்த மாதிரி பழைய மாதிரிகள் எங்கிருந்து எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத உலக வரைபடத்தில் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பெரும்பாலும் அவை குளிர் தேசங்களை சேர்ந்தவையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே வலது பக்க படத்தில் நீங்கள் பார்ப்பது இந்த ஹைடல்பர்கன்சிஸ் என்ற சிற்றினத்தைச் சேர்ந்த அதனுடைய உடல் கூறு பாகம். இந்த முக அமைப்பு, உடல் எலும்புகள் எல்லாமே நம்மை விட சற்று மாறுபட்டதாக இருப்பதை நீங்கள் இதில் பார்க்கலாம். இதுவரைக்கும் நமக்கு கிடைத்ததிலேயே ரொம்ப பழைய ஆதி மனிதருடைய உடல் கூறு அப்படிங்கிறது ஸ்பெயின் நாட்டில் இருக்கின்ற ஒரு குகையிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இது நான் முன்பு சொன்ன அந்த ஹைடல்பர்கன்சிஸ் என்ற சிற்றினத்தை சார்ந்த அதனுடைய உடல் கூறு ஆகும். கிட்டத்தட்ட 4 லட்சம் வருடங்களுக்கு முந்தைய உடல் கூறு இதுவாகும். இதே மாதிரி குரோஷியாவில் இருக்கிற விந்திஜா குகைகளிலிருந்து ஒரு 50,000 வருடங்களுக்கு முந்தைய நியாண்டர்தல் மரபணு என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது. இதற்கு அடுத்து கிடைத்திருக்கின்ற ஆதி மனிதருடைய மரபணு என்பது கிட்டத்தட்ட 60,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து 2,50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் சைபீரியாவில் வாழ்ந்த டெனிசோவன்கள் என்ற ஒரு சிற்றினத்திலிருந்து நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த பெண்ணின் உருவத்தை நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். இப்போ இதுவே நவீன மனிதகுல மரபணு என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு கிடைத்திருப்பதிலேயே மிகவும் அதிகபட்ச பழமையான நவீன குல மனித மரபணு என்பது மேற்கு சைபீரியாவில் நமக்கு கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 45,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு மாதிரி அது.
அதே மாதிரி நமக்கு 40,000 முதல் 50,000 ஆண்டுகள் காலத்தை சார்ந்த பல்வேறு மரபணு தரவுகள் நமக்கு உலகின் வேறு வேறு பாகங்களிலிருந்து நமக்கு கிடைத்திருக்கின்றன. சமீபத்தில் எடுக்கப்பட்டதுன்னா ஒரு 4,000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு எஸ்கிமோவினுடைய முடியிலிருந்து மரபணு வரிசை என்பது முழுதாக பிடிக்கப்பட்டு நமக்கு கிடைக்கிறது. இதுவே இந்தியாவை எடுத்துக்கொண்டால் நமக்கு இதுவரை கிடைத்திருப்பதிலேயே மிகவும் பழமையான மரபணு அப்படின்னா ராக்கி கார்கி என்ற இடத்தில் கிடைத்திருக்கின்ற ஒரு பெண்ணுடைய மரபணு என்பதாகும். கிட்டத்தட்ட 4,500 வருடங்களுக்கு முன்பு அவர் வாழ்ந்தவர். இந்த இடமானது டெல்லியிலிருந்து ஒரு 150 கிலோமீட்டர் வடமேற்காக இருக்கிறது. இந்த ஒற்றை மாதிரி மரபணு கூரை மட்டும் வைத்துக்கொண்டு இன்றைக்கு இந்தியாவில் பெரிய அளவில் அரசியல் விவாதங்கள் என்பவை முன்னெடுக்கப்படுகின்றன. சிந்து சமவெளி நாகரிகம் என்பது ஒரு தமிழர் நாகரிகம் என்பதில் தொடங்கி தமிழர்கள் தான் பிரமிடுகளை கட்டினார்கள் என்பது வரையிலான கருதுகோள்கள் இந்த வகையில் தான் வரும் நண்பர்களே. இந்த மாதிரி நான் பண்டைய மரபணு மாதிரிகள் இந்த காலத்தை சேர்ந்தவை என்று நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி பழைய தரவுகளை வைத்துக்கொண்டு எப்படி காலத்தை கண்டுபிடிக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். அதை எவ்வாறு செய்கிறார்கள் என்பது இப்பொழுது பார்ப்போம். இது ஏஐ கொண்டு வரையப்பட்ட ஒரு படம். மரபணு ரீதியான காலக்கணிதம் என்று வரும்பொழுது அதனுடைய அடிப்படை ஹேப்லா குரூப் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். புதிய ஹேப்லா குரூப்புகள் கண்டுபிடிக்கப்படும் பொழுது அல்லது மரபணு வரைபடம் என்பதை அவர்கள் மாற்றி எழுதும் பொழுது ஒவ்வொரு மாற்றமும் எப்பொழுது நிகழ்ந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்காக அறிவியலாளர்கள் மரபணு மூலக்கூறு கடிகாரம் அதாவது மாலிகுலார் கிளாக் என்ற முறையை பயன்படுத்துகிறார்கள். இந்த படத்தை இப்பொழுது கொஞ்சம் புரிந்து கொள்வோம். இந்த மாலிகுலார் கிளாக் என்பதனுடைய அடிப்படை தத்துவம் என்னவென்றால் மரபணு மாற்றங்கள் என்பவை நீண்ட காலத்திற்கு ஒரு சீரான வேகத்தில் நடக்கின்றன அப்படிங்கிறதாகும். அப்படின்னா ஒரு புதிய கிளையில் இருந்து பின்னோக்கி நீங்கள் போய் அதற்கு முந்தைய கிளை என்று கண்டுபிடிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பழைய கிளை எப்ப தோன்றி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதான் இதனுடைய அடிப்படையாகும். இதுக்கு பின்னால் இருக்கின்ற அந்த மெத்தடாலஜி பத்தி இப்ப நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மெத்தடாலஜியில 3 விதமான காரணிகள் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்கிறார்கள். அதுல முதல் காரணி அப்படின்னு எடுத்தோம்னா இந்த பிறழ்வு விகிதம், அதாவது மியூட்டேஷன் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. காலத்தை கணக்கிடுவதற்கு ஆராய்ச்சியாளர்கள் பயன்படுத்தும் முதன்மையான அளவுகோல் பிறழ்வு விகிதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விகிதம் என்பது ஒரு தலைமுறையிலேயோ அல்லது ஒரு வருடத்திலோ சராசரியாக எத்தனை மாற்றங்கள் பரவலாக நிகழ்கின்றன அப்படிங்கிறத பற்றி ஒரு கணக்கு இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ 2 நபர்கள் இருக்கும் பொழுது இந்த 2 நபர்களுடைய மரபணுவில் இருக்கின்ற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அப்போ அதை மியூட்டேஷன் ரேட் அப்படிங்கிறதோட பெருக்குவாங்க. இந்த மாதிரி பெருக்குவதன் மூலமாக இந்த 2 நபர்களுக்கும் இடையில் பொதுவாக ஒரு காமன் ஆன்செஸ்டர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எந்த காலத்தில் இருந்திருப்பார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. அதுதான் இந்த படத்தில் நீங்கள் பார்க்கின்ற டைம் டு மோஸ்ட் ரீசன்ட் காமன் ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. TMRCA அப்படிங்கிற ஒரு பதம். அது வாழ்கின்ற காலமானது அவங்க கணக்கு பண்றாங்க. இந்த மாதிரி பேக் ஒர்க் பண்ணி போகும்பொழுது அதுல துல்லியமா இருக்கணும்னா என்ன பண்றாங்க அப்படின்னா, கூடுதலாக 2 முறைகளை வைத்து அவர்கள் அதை சரி செய்கிறார்கள். முதல்ல எலும்புக்கூடு மாதிரி அப்படிங்கிறது ஒன்றாக இருந்த போதிலும் அதன் ஊடாக சேர்ந்து பயணிக்கின்ற பிற விஷயங்கள், அதாவது வேற ஏதாவது ஒரு பொருள் இருக்கும் பொழுது அந்த பொருள் இருக்கின்ற கார்பன் டேட்டிங் என்பதை செய்யும் பொழுது அந்த கார்பன் டேட்டிங் காலத்துக்கு உரிய மரபணு இது அப்படிங்கிற மாதிரி அதை அவங்க கண்டுபிடிப்பாங்க. இப்போ இது 2யும் லிங்க் பண்ணும்பொழுது நமக்கு ஒரு நிலையான பாயிண்ட் அப்படிங்கிறது காலத்தில் கிடைக்கிறது. ஸோ அப்போ ஒரு ட்ரீயோட எப்போ இந்த ட்ரீயோட முதல் ஐடென்டிஃபிகேஷன் நடக்கிறது அப்படிங்கிறத இந்த காலத்தின் மூலமாக அவர்கள் நிலைநிறுத்துகிறார்கள். இந்த மெத்தடாலஜி ஒரு ட்ரீல ஒரு பர்டிகுலர் பிரான்ச்சுக்கு ஒரு நிலையான புள்ளி அப்படிங்கிறத அது கொடுக்கறது. அடுத்து இதில் என்ன பண்றாங்கன்னா வம்சாவழி ஆய்வுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதில் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் வரிசையாக ஒரு 4-5 தலைமுறைகளுக்கு மரபணு மாதிரி என்பது எடுக்கப்பட்டு அதில் இருக்கின்ற மரபணு மாற்றங்கள் எந்த அளவுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதன் மூலமாக தோராயமாக இப்போ இருக்கிற மாதிரியில் இருக்கின்ற மாற்றங்கள் எந்த காலத்தை சேர்ந்ததாக இருக்கும் அப்படின்னு அப்படியே பின்னோக்கி போய் அந்த காலத்தை அவர்கள் உறுதி செய்கிறாங்க. வெறுமனே சில சாம்பிள்ல இருந்து மேத்தமேட்டிக்கலா அதை டிரைவ் பண்ணாம அவங்க என்ன பண்றாங்கன்னா கம்ப்யூட்டேஷனல் மாடல்ஸ் அப்படிங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்கல் அல்காரிதம் மூலமாக மரபணு தரவுகளில் இருக்கின்ற அந்த நாய்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, நாய்ஸி டேட்டா அப்படிம்பாங்க, அதை குறைப்பதற்காக ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல்ஸ் அவற்றை பயன்படுத்தி பேசியன் அல்காரிதம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மாடல்களை பயன்படுத்தி அந்த டேட்டாவை அவங்க இன்புட்டாக கொடுக்கும் பொழுது அந்த மாடல் ரொம்ப ரிலையபிளா எந்தெந்த காலத்தில் எந்தெந்த கிளைகள் பிரிந்தன அப்படிங்கிறத பற்றி ஒரு
ப்ராபபிலிஸ்டிக் மாடல் எஸ்டிமேட் அப்படிங்கிறத கொடுக்கும். அதன் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட கிளைகள் எப்பொழுது பிரிந்தன என்பதையும் அவர்கள் நம்பகமாக மாதிரிகளை கொண்டு உருவாக்குகிறார்கள். இப்போ இந்த ஹோல் ப்ராசஸ்ல என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னா, இந்த மாடல் எப்போதும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா இருக்காது. இப்போ சமகால தலைமுறைகளில் 30 வயதுக்கு மேல் தான் திருமணம் என்பதே நடக்கிறது, குழந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். நம்முடைய முந்தைய தலைமுறைகளில் அந்த தலைமுறை இடைவெளி என்பது ஒரு 20 வருடம் 25 வருடம் என்பதாக இருந்தது. அதற்கு முந்தைய தலைமுறைகளில் வயதுக்கு வந்த உடனேயே குழந்தை பெற்றுகிற ஒரு காலம் இருந்ததையும் நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி கால மாற்றங்கள் வேறு வேறுவாக இருப்பதால் தலைமுறைகளுக்கான இடைவெளி ஒரே மாதிரியாக இல்லாமல் இருப்பதால் இந்த மாதிரிகளில் சில சிக்கல்கள் வரக்கூடும். அதை அவர்கள் சரி செய்கிறார்கள். வெறுமனே தலைமுறை இடைவெளி என்பதை தாண்டி நாம் ஏற்கனவே பார்த்தது போல சுற்றுப்புற சூழல் காரணமாக மரபணு மாற்றங்கள் சில நேரங்களில் வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ நடக்கக்கூடும். இப்போ ஒரு இடத்தில் இருப்பவர்கள் அதிகம் நகராமல் ஒரே மாதிரியான சீர்தோஷண நிலைகளில் நீண்ட காலத்தில் வாழும்பொழுது அந்த மரபணு மாற்றங்கள் அங்கே குறைவாக இருக்கும். இதுவே இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருக்கின்ற சீதோஷ நிலையில் வேறு வேறான சீதோஷ்ண நிலையில் வாழ்கின்ற மக்களுக்கு இந்த மரபணு மாற்றங்களின் வேகமானது அதிகமாக இருக்கும். இப்போ உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலேயே வாழ்ந்து இந்தியாவிலேயே தன்னுடைய சந்ததிகளை பெருக்குகின்ற ஒரு இந்தியருக்கும் இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து மிகவும் கடுமையான குளிர் தேசங்களில் வாழ்ந்து தங்களுடைய குழந்தைகளை பெற்றுக்கொள்கின்ற அந்த சந்ததிகளுக்கும் அவர்களுக்கு இடையில் தலைமுறைக்கு இடையில் இந்த மரபணு மாற்றம் என்பது சற்று அதிகமாக இருக்கக்கூடும். இந்த மாதிரியான கணித மாடல்கள் நமக்கு எந்த கிளை எப்பொழுது எங்கே இருந்தார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்கு உதவியாக இருக்கு நண்பர்களே. இந்த SNP எண்ணிக்கை, அதாவது மியூட்டேஷன் எண்ணிக்கை, பண்டைய டிஎன்ஏவுக்கு ஆதாரமான காலங்கள் மற்றும் கணக்கீட்டு மாதிரிகள், இந்த மூன்றையும் இணைத்து ஒரு ஹேப்ல குரூப் அப்படிங்கிறது எப்போது உருவாகியிருக்கும் என்ற காலத்தை ஆராய்ச்சியாளர்கள் தீர்மானிக்கிறார்கள். இதன் அடிப்படையில் முற்காலத்தில் வாழ்ந்த உங்களுடைய முன்னோர்கள் இந்த பூமியில் எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதிக்கு நகர்ந்து வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத கணக்கிட முடியும். இதுதான் இந்த மரபணு ரீதியான காலக்கணிதம் செய்வதில் இருக்கின்ற முக்கியமான அறிவியல் அடிப்படை முறைகளே. இதற்கு அடுத்து இந்த படத்தில் நாம் ஏற்கனவே பார்த்த இந்த தாய் வழி மற்றும் தந்தை வழியிலான மரபணு தொகுப்பில் இருக்கின்ற கிளைகள், ஹாப்லா குரூப்புகள் அப்படிங்கிறத பற்றி ஒரே படத்தில் தொகுத்து காட்டியிருக்கிறேன். இதுவரை நாம் பார்த்த விஷயத்தின் அடிப்படையில் இந்த கிளைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஹாப்லா குரூப்பை வைத்து எப்படி காலக்கணிதம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் நண்பர்களே. இதுவரைக்கும் நாம் ஆதி மனிதருடைய சில தரவுகளை பற்றி பார்த்தோம். இதற்கு அடுத்து நம்முடைய எழுதப்பட்ட வரலாறு என்பதற்கு அருகாமையில் இருக்கின்ற உலகின் பல்வேறு சமகால கலாச்சாரங்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த பூமியில் நிலநடுக்கோட்டு பகுதிக்கு வடக்காக மனிதர்கள் பல ஆயிரம் வருடங்களாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கின்ற நாம் தான் இந்த உலகத்தின் மூத்த குடிகள் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உலகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நம்மை விடவும் அல்லது நமக்கு சமகாலத்தில் வாழ்ந்த பல்வேறு மூதாதையர்கள் உடல்கூறுகளும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களும் தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பண்டைய காலத்தில் மனிதர்கள் பெரும்பாலும் சிறு சிறு குழுக்களாக தனித்து விடப்பட்ட இடங்களில் தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு இடையில் மிகவும் பிற்காலத்தில் தான் இந்த வாணிக உறவு போன்றவை எல்லாம் ஏற்பட தொடங்கி இருக்கின்றன. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் தனித்து விடப்பட்ட இனக்குழுக்கள் அவரவர்களாக தனிப்பட்ட முறையில் நாகரிகம் என்பதை உருவாக்கி தங்களுடைய சந்ததிகளை பெருக்கியிருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த வீடுகள், பயன்படுத்திய உலோகம், அவர்கள் பயன்படுத்திய கருவிகள், விலங்குகள் மற்றும் பொருள்கள் மூலமாக அவர்கள் எந்த நாகரிகத்தைச் சேர்ந்தவர்கள் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துகிறோம். மனிதர்கள் தனித்தனியாக விடப்பட்டிருந்த போதிலும் எல்லா நாகரிகங்களிலும் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் ஒரே மாதிரி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ கற்கால மனிதர்கள் என்று நாம் சொல்கின்ற உலோக காலத்துக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்த மனிதர்கள் எல்லா கலாச்சாரங்களுமே களிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் என்பதை பரவலாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பானை காலம் என்பது முடிந்த பிறகு மக்கள் பரவலாக செம்பு, வெண்கலம் மற்றும் இரும்பு ஆகிய உலோகங்களை தனித்தனியாக கண்டுபிடித்து தங்களுடைய கருவிகள் மற்றும் பயன்பாட்டு உபகரணங்கள் போன்றவற்றையெல்லாம் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இப்போ இந்திய வரலாறு அப்படின்னு எடுத்தோம்னா முக்கியமா பானை, இரும்பு, செம்பு, வெண்கலம், குதிரை, தேர் போன்றவை வேதகாலம் மற்றும் அதற்கு முந்தைய நாகரிகங்களை அடையாளம் காண்பதில் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த படத்தில் நான் உங்களுக்கு யூடியூப் இருக்கின்ற ஒரு முக்கியமான வீடியோவை லிங்கோட காட்டியிருக்கிறேன். இதில் டாக்டர் கா ராஜன் அப்படிங்கிறவங்க சமகாலத்தில் தமிழகத்தின் பல்வேறு அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களிலிருந்து எடுக்கப்பட்ட உபகரணங்கள், கருவிகள், ஆயுதங்கள், மட்பாண்டங்கள், கலாச்சார சின்னங்கள் ஆகியவற்றையெல்லாம் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறாரு. இது ஒரு மிகவும் முக்கியமான
காலக்கணிதம் செய்வது தொடர்பான ஒரு காணொளி அப்படின்னு நான் சொல்லுவேன். உண்மையிலேயே இந்தியாவின் வரலாற்றின் மீதும், தமிழ்நாட்டின் வரலாற்றின் மீதும் ஆர்வம் உடைய ஒவ்வொருவரும் நீங்கள் நேரம் ஒதுக்கி இந்த காணொளியை கட்டாயம் பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் பரிந்துரை செய்கிறேன். நான் இந்த உரையில் ஆங்காங்கே குறிப்பிட்ட மற்றும் குறிப்பிடுகின்ற பல விஷயங்கள் இந்த உரையோடு நீங்கள் பொருத்தி பார்த்தால் உங்களுக்கு கூடுதலாக பல தகவல்கள் கிடைக்கக்கூடும் நண்பர்களே. பாருங்கள், இப்பொழுது இந்த சுவாரஸ்யமான 3 விஷயங்கள், பானை, குதிரை மற்றும் உலோகம் ஆகியவை சார்ந்த ஒரு உலகத்துக்குள் நுழைந்து பல்வேறு கலாச்சாரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம்.